நற்றமிழ் வாழ்க, நல்லோர் வாழ்க, நாங்கள் இலக்கியகம் வாழ்க, நாமக்கல் தமிழ்ச்சங்கம் வாழ்க. அதாவது நாமக்கல் தமிழ்ச்சங்கம் நான் இணைவதற்கு முன்பாக நாங்கள் இலக்கியத்தில் நான் இணைஞ்சிருக்கேன். 1992 தான். அப்போ நான் கந்தசாமி கன்ற கல்லூரியில் நான் பிஎஸ்சி முதலாம் ஆண்டு தாவரவியல் படிக்கிறேன். அப்போ காமராஜர் அண்ணார் ஆரம்பித்தாங்க. அப்போது அண்ணார் சொன்ன மாதிரி ஒரு 4-5 கல் போட்டு அந்த அரிமா சங்க வளாகம் இப்போ பெரிய வளாகமாக இருக்குது. காந்தி கிளப்னு சொல்லுவாங்க. அங்கே மாலை நேரத்தில் புத்தரை பற்றி அவர் பேசுவார், கார்ல் மார்க்ஸ் பற்றி பேசுவார். இப்படி பல்வேறு பெரிய பெரிய ஆளுமைகளை பற்றிலாம் பேசுவார். எங்களுக்கே புரியாது, அவர்கிட்ட பேசவே முடியாது. அவரை ஒரே ஒரு சமாளிக்க முடியும்னா டாக்டர் நெடுஞ்செழியன் ஐயாவை மட்டும்தான் அவரை சமாளிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கோவக்காரரு. அவர் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும். நாங்கள்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்படி நாங்களெல்லாம் அங்கே தமிழ் பயின்று அவரோடு பயணித்து, அது போன்று சின்ன ஐயா வேலூரில் இருக்காங்க, ராமராஜ ஐயா, இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அங்கேருந்து அந்த நாங்கள் இலக்கியத்தை வளர்த்தெடுத்தனுடைய அடுத்த பரிணாமம் தான் அந்த காந்தி கிளப். அதை உருவாக்குனாங்க. நெடுஞ்செழியன் ஐயா ஒரு காந்தம் மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த பகுதியில் அந்த கரைவெளியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவங்க ஒவ்வொருத்தரும் ஃபினான்ஷியலாக பெரிய ஆளாக இருப்பாங்க. யாரோட யாரும் பேசவே மாட்டாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க. அவங்களெல்லாம் அழைச்சிட்டு பேச வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது. அப்புறம் ஒரு அரிமா சங்கத்தை உருவாக்கி ஒரு 100 பேர் 150 பேர் அப்படி போட்டு டீம் போட்டதுக்கப்புறம் சமூக மாற்றம் உருவாக்கப்பட்டது. அந்த சமூக மாற்றத்தினுடைய விளைவுதான் ஒரு அரசியல் மாற்றமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தார். அந்த நாங்கள் இலக்கியம் செய்த பணி என்னவென்றால் ஒரு சமூக மாற்றம் அங்கே ஏற்பட்டது. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு அன்னார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உருவாவதற்கு இந்த தமிழ் அமைப்பு தான் முக்கிய அடித்தளமிட்டது, விதையிட்டது இந்த வேலூர் மண்ணிலே. அந்த அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் இலக்கியத்தை சார்ந்த நண்பர்கள், நமது டாக்டர் நெடுஞ்செழியன் ஐயா, எஸ்பிஎம் சண்முகன் அண்ணா, அது மாதிரி அன்பழகன் அண்ணா, அதே மாதிரி மணி அண்ணா, என்னுடைய பேராசிரியர் ராஜி ஐயா, டாக்டர் ராஜி ஐயா, அவங்க என்னுடைய தாவரவியல் பேராசிரியர். முதலாம் ஆண்டு தாவரவியலிருந்து எம்எஸ்சி படிக்கிறவர்கள் எனக்கு பேராசிரியர். அவர் இன்னும் நான் பார்த்தா இப்போ பேராசிரியர் தான் இருக்கிற, அவர் மாணவர் மாதிரி இருக்கார். அவர் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். அவ்வளோ யூத்தாக இருப்பார், அவ்வளோ யங் மேனாக இருப்பார். ரொம்ப பாசக்காரர், மாணவர்கள் மேலே ரொம்ப அளப்பரிய பண்பு உடையவர். அவர்களெல்லாம் இன்றைக்கு வந்தது எனக்கு என்னை அறியாதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம பழகுனது எல்லாம் அங்கே தான். அந்த கரைவழி தான் நம்மை இந்த அளவுக்கு உயர்த்தியது. அதாவது தெருவில் நின்று கொண்டிருந்தவனை ஒரு தேசிய விருது பெற வைத்தது நம்முடைய அந்த கரைவழி தான். ஆனால் இந்த ஆளுமைகள்லாம் பார்த்து வளர்ந்தது தான். அன்னாரெல்லாம் பெரிய ஆளுமை. அவங்கெல்லாம் ஒரு ஸ்டேட் கபடியாக இருக்கட்டும், ஒரு நேஷனல் கபடியாக இருக்கட்டும், ஐபிஎஸ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமையை வச்சு வேலூரில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கபடி போட்டி நடத்தி அதில் என்னையெல்லாம் ஆட வச்சு எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இந்த மைக்கை கொடுத்து அழகு பார்ப்பாங்க. இந்த மைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த அரங்கிலே அமர்ந்து நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நாராயணமூர்த்திகிட்ட சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அண்ணா சிறப்பாக பண்ணிடலாம், நம்ம தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி சிறப்பாக பண்ணிடலாம், இது போன்ற ஒரு கூட்டமைப்பாக நம்ம செயல்படுகின்ற பொழுது தமிழ் வாழும். நாம் நாமக்கல் தமிழ்ச்சங்கம், நாங்கள் இலக்கியம் நாம் ஒரு முறை சென்றலாம். அதே போன்று அங்கு வேலூரிலே சென்று நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்காடு மன்றம், ஒரு சொல்லரங்கம், அது போன்ற நிகழ்ச்சிகளை அங்கு சென்று நடத்தலாம், அங்கு இருக்கின்ற மக்களை இன்னும் ஒருங்கிணைக்கலாம் என்று நிறைய கருத்துக்களை நாராயணமூர்த்தியின் இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு காரணம் அண்ணன் தான் ஒரு விதையை போட்டாங்க. விதையை போட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த அளவிலே ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வில் நமது சிசோல் நாட்டிலிருந்து தீவிலிருந்து இங்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த நமது ஐயா ரமணி ஐயா அவர்களுக்கும், அதே போன்று நம்ம ஐயா முத்துமாறன் ஐயா சுவிட்சர்லாந்தை பற்றி கொண்டு வந்துட்டார். சுவிட்சர்லாந்தில் நான் போய் தமிழ் என்னை எப்படி வாழ வச்சுது, முத்துக்காப்பட்டியில் பிறந்த என்னையே அங்கே தமிழ் என்னை காப்பாற்றுச்சுன்னு சொல்லி ஐயா சொன்னது. அது மாதிரி இஸ்ரோ ஐயா அவர் விருது வாங்கி
அவர் நம்ம கலாம் ஐயா கூட பணியாற்றினவர். அவர் வந்து நம்ம கூட வந்து பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் சயின்டிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி வருகிறார். இல்லை, அதுக்கு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் வந்து அப்துல் கலாம்ஜி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம்ஜி தான் ஏவுகணையின் தந்தை. ஸோ முதல் ஏவுகணை 1979 வருஷம் பண்ணணும். வி குட் நாட் சக்சீட். ஸோ அதில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிந்து 1980 அப்போ ஏவுகணை விட்டோம். ஸோ வெற்றி அடைஞ்சிடுச்சு. அதே மாதிரி சந்திராயன், நிலவுக்கு விண்கலம் அனுப்புறது, சேட்டலைட் அனுப்புறது. முதல் சேட்டலைட் வந்து நிலவை பற்றி சுற்றுறது, தட் இஸ் சந்திராயன் 1. அது நல்லா போச்சு. ரெண்டாவது வந்து நிலவில் இறங்குறதுக்கு ஐ திங்க் 2019 பண்ணோம். பட் வி குட் நாட் சக்சீட். ஸோ அதுவும் ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது. நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி சந்திராயன் 3 வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவர் சொன்னதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல், தோல்வியே வெற்றியின் அடித்தளம், முதல் படி. வசிஷ்டர் கையால் நீங்கள் தம்பி ஞானபாரதி வந்து வசிஷ்டர் கையால் பிரம்மரிஷி பட்ட மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் கையால் நீங்கள் பேசின பேச்சு சிறப்பு வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. ஏன்னா ஐயா வந்து பெரிய லெஜண்ட்ஸ். அவர் கலாம் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவங்க தோல்வி அடைஞ்சு தான் முன்னுக்கு வந்தான்ட்டு. ஆகவே ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு. இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர், நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், இன்றைக்கு திருமண நாள் கண்டு கொண்டிருக்கின்ற அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். அவர்கள் மகிழ்வாக இருந்தால்தான் எங்களை மகிழ்விக்க முடியும். அம்மாவும் மல்லிகா டாக்டர் அம்மாவும் மருத்துவர் ஐயாவும் மகிழ்வாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மகிழ்வாக வாழ முடியும். அந்த அளவிலே அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே மனதார வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து அவர்கள் தமிழ் பணி, தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம் என்று அவர்கள் இந்த இடத்திலே ஆரம்பித்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தால் உலகம் முழுவதும் இன்றைக்கு சுவிட்சர்லாந்து, இந்த பக்கம் சிசோலிருந்து எல்லா நாடுகளிலும் தொடர்புகளை, ஆஸ்திரேலியா, இப்படி தொடர்புகளை விரித்து கொண்டே செல்கின்றோம். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டுகின்றோம். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே போன்று இந்த விழாவில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற பொருளாளர், எங்கள் அமைப்பினுடைய பொருளாளர் அன்னார் ஏவிஆர் வெங்கடேசன் அவர்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்த முடியாது. நம்ம டாக்டர் அண்ணன் நினைவிலின் டாக்டர் என்ன சொல்லும் போது அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் கிளப் போடுறேன்பார், ஒரு பெரிய ஸ்டேடியம் போடுவார், கை காசு போடுவார். அப்படிலாம் அண்ணனே வந்து பெரிய ஒரு செட்டு போடுவார். அண்ணனே ஒரு ஸ்டேஜ் கட்டி கொடுப்பாரு, பாடுறதுக்கு ஆடுறதுக்கு ஒரு மேடை போட்டு கொடுப்பாரு அந்த காந்தி கிளப்பில். அவர் ஓன் ஃபண்டில் அப்போலாம் அவர் ஓன் ஃபண்டில் செய்வார். அவர் அப்போ இல்லை, அப்போலாம் வந்து யாரும் அந்த ஜெனராசிட்டிலாம் இல்லை. அப்போ வந்து முன் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒருத்தர் வந்து ரத்தின சபாபதி பெரியவர், அவர் கந்தசாமி கன்ற அறக்கட்டளையினுடைய தலைவர். இன்னொருத்தர் நம்ம அண்ணார் KPK அண்ணார். 2 பேர் தான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஏதாவது ஒரு காரியம் முன்னேருந்து செய்யணும் அப்படின்னா, என்னப்பா செலவாகும், ஐயா செலவு ரைட்பா வாங்கிக்க அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு குடை கொடுத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு உள்ளம் அவர்களெல்லாம் உருவாக்கியது தான் அந்த வேலூரில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தியது. அவர்கள் இந்த நேரத்திலே நமது ஏவிஆர் அண்ணன் வந்து அந்த மாதிரி சீட்டு நடத்தி மாத சீட்டு நடத்துறது, உறுப்பினர் சேர்க்கறது, புரவலரை சேர்க்கறது, பெரும்புலவர்களை சேர்க்கறது, வரவு செலவு அப்படியே பர்ஃபெக்ஷனாக கொண்டு போகிறது. வருடம் ஒரு டைம் அந்த கணக்கு ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு பக்காவாக பண்ணி வருஷம் ஒரு டைம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெனியூவல் பண்ணுறது, வெரி வெரி பர்ஃபெக்டாக ஆடிட். அதனால தான் அந்த சங்கம் வந்து தொடர்ந்து 2018 தொடர்ந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணம் நமது அடிநாதமாக இருக்கின்ற நமது வெங்கடேசனார் அவர்கள். ஸோ எப்பயுமே அந்த கணக்காளர்கள் தான் முக்கியம். அந்த அளவில் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே போன்று இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற SPM அன்னார், நம்ம வேலூர்லேருந்து நம்ம அன்னார் வந்து இங்கே வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போன்று நமது அன்னார் DPA அன்பழகன். DPA அன்பழகன்னா கையில் மைக்கு தான் இருக்கும்.
வேலூரில் பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்வு, அது அரிமா சங்கமாக இருக்கட்டும், நாங்கள் இலக்கியமாக இருக்கட்டும், கையில் மைக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சிறப்பாக வேலூரில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். அன்னார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அது மாதிரி இந்த விழாவில் வந்து பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு முக்கிய செய்தி, நேற்று முதலாக நாமக்கல் மாவட்டத்திலே சாகித்ய அகாடமி வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க. எங்கன்னா நம்ம சுப்பிரமணியம் கல்லூரியில் நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தான் வந்து வருகை தந்து அவங்க சிறப்பித்து தலைமை உரை ஆற்றிட்டு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தித்தாளில், தினமணியில், தினத்தந்தியில் எல்லாம் செய்தித்தாளில் வந்த செய்திகள்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமிக்கு செய்தி போய் சேர்ந்த உடனே காலையில் அவங்க போடுறாங்க, சாகித்ய அகாடமியுடைய அனைத்து நிகழ்வுகளும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து செயல்படுத்தலாம். வேறு இலக்கிய அமைப்புகள் எங்கெங்கே இருக்குதோ நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்துக்கு முன்னுரிமை. நாங்கள் இலக்கியம் நடக்குதுன்னு நினைச்சதா நடத்தலாம், தமிழ்ச்சங்கம் நடத்துன்னு நினைக்கிறா நடத்தலாம். இப்படி அவர் அன்னார்கிட்ட வந்து உடனே அவர் அந்த அந்த ஃபார்மெட் 12 ப்ரோக்ராமுக்கான சார்ட்டை அனுப்பிச்சி விட்டார். யூ வில் டிசைடட், நீங்கள் நடத்துங்க, உங்களுக்கான ஃபண்டு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நடத்தணும், நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க என்று நாமக்கலின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய நமது ஐயா பழனியாண்டி ஐயா. ஆனால் முதல்ல சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்ணா சாகித்ய அகாடமிங்கிறாரு, நிகழ்ச்சிங்கிறாரு, இதெல்லாம் வந்து சென்னையில் நடக்கும், பாம்பேயில் நடக்கும், டெல்லியில் நடக்கும், நாமக்கல்லில் நடத்தலான்னு சொல்கிறாரு, நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லத்தில்லை, கண்டிப்பாக நம்ம நடத்துகிறோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தமைக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிலே ஐயா முத்துமாரையன் கவிஞர் ஐயா அவர்கள் நமது மண்ணை சார்ந்தவர், குறிப்பாக முத்துக்காப்பட்டி சார்ந்தவர். பக்கத்தில் தான் ஐயா சிவியாம்பாளையம் சிலம்பொழியார் ஐயா, இந்த பக்கம் பழனிஜி பெரியசாமி. முத்துக்காப்பட்டினாவே பயங்கரமான ஊராக இருக்குது. அந்த அளவுக்கு பல வெற்றிகளை குவித்த ஊர் அது. அமெரிக்க செல்வம் அங்கே இருக்கார், இப்படி ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பெருமைக்கு சொந்தக்காரர். நீங்கள் தமிழ் இலக்கியத்திலே இந்த அளவிற்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள், தொடர்ந்து எங்களோடு பயணிக்க வேண்டும். உங்களுடைய நூல் வெளியீட்டு இங்கு செய்தமைக்கும், இங்கு வந்து சிறப்பித்தமைக்கும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளையர் உரை ஆற்றிய சரண் விசால் அவர்கள், நான் முதல்ல பேசும்போது கந்தசாமி கன்ற பள்ளியில் நான் முதலமைச்சரானால் தலைப்பு, அந்த தலைப்பு பேச மேடைக்கு போயிட்டேன். மேடையில் போய் மைக்கு பிடிச்சிட்டேன். பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசினேன்னா, தங்க தாமரை போல அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, தலைவர் அவர்களே, மல்லிகை போல அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளை, இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் நல்லா சொல்லிட்டு நான் முதலமைச்சரானால் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் நான் முதலமைச்சரானால் அப்படின்னு கீழே உட்காந்துருக்க சொல்லி தொலைடா அப்படிங்கிறான். எனக்கு தெரியல, கண்ணில் தனியாக வருது. அப்புறம் அழுதுட்டு கீழே வந்துட்டேன். இதுதான் என்னுடைய முதல் மேடை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது வேலூரில் மேல்நிலைப் பள்ளியில். அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும். தம்பி சொன்ன மாதிரி இந்த தோல்விதான் இன்றைக்கு உங்களிடத்திலே பேச வைத்து கொண்டிருக்கிறது. தம்பி தொடர்ந்து முயற்சிக்கணும். நம்ம வந்து இங்கே சரண் விசால் வந்து பேசி பார்த்தீர்கள் என்றால் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த அளவுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்ச்சங்கத்திலே வந்து நீங்கள் முழங்க வேண்டும் என்ற நேரத்திலே உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். அதே போன்று இந்த விழாவிலே சிறப்பாக வரவேற்புரை நல்கி நூலாய்வு செய்திருக்கின்ற தம்பி கோவு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். அது ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது, அதை யார் அழைப்பது, இது வந்து 1 மாதம் திட்டமிடுவார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டார். அடுத்த மாதம் யாரை கூப்பிட்றாரு? பிப்ரவரி 8ஆம் தேதி யார் வர்றாங்க? ஜப்பான்லேருந்து கூப்பிட்டார். இப்போ இதை பற்றியே செஞ்சுட்டு இருப்பார் அவர். அந்த அளவுக்கு தமிழின் மீது, தமிழ் மொழியின் மீது அந்த குடும்பமே, அவங்க யுவராஜ் அவருடைய அண்ணாராக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர். அதனால தான் அவர் நாவுக்கரசர்னு பேர் வச்சிருக்கார் நம்ம தலைவர். நற்றமிழ் நாவரசர் என்று ஐயா அவர்கள் பேர் வைத்திருக்கிறார். அவர்கள் சிறப்பாக அந்த நிலாவை ஒருங்கிணைத்தமைக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு பல்வேறு ஆளுமைகள் பல்வேறு இடங்களிலிருந்து
வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமது சிறப்பாக சிறப்புரையாற்றிய சாசை ஞானபாரதி வந்து ட்ரினிட்டி கல்லூரியில் படித்தாரா, பள்ளியில் படித்தாரா, இல்லை ஒரு புலவர் கல்லூரியில் படித்தாரான்னு தெரியல. பூண்டி புஷ்பம் கல்லூரியில் படித்தவங்கெல்லாம் தமிழறிஞர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவங்க தமிழறிஞராக இருப்பாங்க. ஆனால் ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தவர் ஒரு தமிழறிஞராக மாறிட்டார். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பானது ஒரு உரை, ஒரு எழுச்சி மிக்க உரை, நிறைய செய்திகள், நிறைய வாசிக்கிறார். அவர் வாசிக்கிறனால தான் அந்த வார்த்தைகள் வந்து கொட்டுது அப்படியே. ஸோ அவருடைய தன்னம்பிக்கையான எழுச்சி மிக்க உரை, முடியும் என்று நினைத்துவிட்டால் உன் மூளையில் மின்சாரம் பெருக்கெடுக்கும். முடியும் என்று நினைத்துவிட்டால் உங்கள் மூளையில் மின்சாரம் பெருக்கெடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும். நம்ம முடியாதுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடித்து விடும். அதைத்தான் அற்புதமாக வந்து தம்பி வந்து ஞானபாரதி நேற்று திடீர்னு முந்தானத்து நைட்டு தான் சொன்னார் என்கிட்ட, ஐயா டாக்டர் ஐயா ஞான பாரதி ஸ்பீச்சை வந்து கேள்ப்பா நீ அப்படின்னாரு. நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி அனைவரையும் ஒரு தோல்வினா என்ன, வெற்றினா என்ன அப்படிங்கிறது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க எல்லாத்தும். ஓசோ என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அதே மாதிரி எலான் மாஸ்க்லேருந்து ஓசோ வரல எல்லாத்தையும் தொட்டு சொல்லி எனக்கு பிடிச்சமான எங்கள் பாட்னி பேராசிரியர் வந்திருக்காங்க, பேம்பூஸ் பற்றியும் சொல்லிட்டீங்க. எனக்கு பேம்பூஸ் பற்றி கிளாஸ் எடுத்தது அவர் தான் சொல்லுவார், 5 வருஷம் கழித்து அது உயரும், 90 அடி வளரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக காட்டிய ஞானபாரதிக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நீங்கள் பேச வேண்டும், உங்களுக்கு நிறைய மேடை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தமிழ்ச்சங்கம் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றது. மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற கிங் 24x7 நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற செல்வராணி தங்க மருத்துவமனை PRO அவர்களுக்கும், இந்த விழாவில் வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல் இதயங்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் ஐயா வந்து ரொம்ப அதீதமாக ஆசைப்பட்டு அந்த அரங்கமே அதிரணும்னு சொன்னார். உண்மையிலுமே எங்களுக்கு நிறைவாக இருக்குது. இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 25 பேர் தான் வருவாங்க, 30 பேர் தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குது. அந்த அளவில் அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பானதொரு நன்றி உரைக்கும் நன்றி. தயை கூர்ந்து அழைப்பிதழில் குறிப்பிட்ட